நாளைக்கு என் படம் திரையில வெளில வருதுடா, தைரியம் இருந்தா ரிவ்யூ பண்ணி பாருங்கடா அப்படின்னு நம்ம ரவீந்தர் அவர்கள் சொன்ன ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆனிச்சு. அந்த படம் வந்து கோவிந்தா கோவிந்தா படம்லாம் வேற லெவலில் ஹிட்டு. எனக்கு உண்மையிலேயே சொல்லி தான் எனக்கு படம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு டைம் போது நாங்கள் வீட்டில் கேட்குறோம், அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் தான். ஸோ அந்த படத்தோட முன்னோட்டம் வெளியில் விட்டுட்டாங்க. ஸோ அந்த முன்னோட்டத்துக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பண்ணிவிட்டு பிறகு லைட்டாக நமக்கு என்ன தோணுதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடுவோமா? ஓகே, பிரேமானந்த் அவர்கள் தான் டிடி ரிட்டர்ன்ஸ் பண்ணார். அதே அவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அஃப்ரோ அவர் தான் வந்து மியூசிக் பண்ணிக்கிறாங்க. சந்தானம் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஓகே, எப்படி இருக்கு பார்த்தோம். ஆர்யா அவர்கள் ப்ரொடக்ஷன், அதை சொல்லி அவன் இல்லையா, அதை மறந்துட்டு பார்த்தீங்களா? ரெடி 1 2 ஐயோ போயிடுச்சு இருப்பா. ரெடி ஆக்ஷன். ஸ்பெஷல் ஷோ போடுறோம், போடுங்க, தாராளமாக போடுங்க, யார் வேணாம். அதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் போடுற படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். எங்க ப்ரோ இருக்கோம் நம்ம? ஓ, சொகுசு கப்பல் போயிட்டியா? ரிவ்யூவு எத்தனை படத்தை கலாச்சிருப்ப, உள்ள இருந்தே ரிவ்யூ பண்ற பார்க்கலாம். என்னப்பா சொல்ற? உண்மையாவே நம்ம படத்துக்கு தான் இருக்கிறோமா? நம்பவே முடியலையாப்பா. செல்வராகவன் தான் படத்தோட ஓனரா, ஒரு பேய் மாதிரி தான் வந்திருக்கிறாரு. ஸோ எத்தனை படத்தை கலாச்சிருப்ப, இங்கே எது உள்ளே இருந்து தைரியமாக ரிவ்யூ பண்ணி பாடுறா அப்படின்ட்டு இருக்கிறாரு. எந்த மாதிரி இருக்கு இந்த ஒரு ரிவ்யூருக்கு வந்த சோதனையா இது? எப்போ பயமா இருக்குப்பா ரிவ்யூ பண்ணுறது, ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு. எங்க சார் யாருக்கு தெரியுமா? ஓ, ராகவன், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ப்ரோ, இது மூவி ப்ரோ. அவர் ஜிவிஎம், நீங்க கிங்ஸ்லி. நீங்க நெல்சன் சொல்லி கொடுத்த ஒரே மாடுலேஷனை வச்சு இந்த ஒரு விஷயத்தில் நான் சந்தானத்தை பாராட்டியே ஆகணும், இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அப்புறம் மறந்துடுவேன், வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் சொல்ல நினச்சா மறந்து போயிடுவோம். ஸோ இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த லுலு சபாலேருந்து அதுக்கப்புறம் அவங்க பழகின ஒரு சில டீமை வந்து அவரோட படங்கள் மற்ற டைரக்டர் மற்ற ப்ரொடியூசர் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியல, அவரோட படங்கள் அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணாங்கல்ல, அவர் இன்னும் வரையிலும் அவர் நடித்த எல்லா படத்துலையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கிறார். எந்தெந்த மாதிரி கேரக்டருக்கெலாம் அவங்கள யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதில் மொட்டை ராஜேந்தர், இன்னும் 2 3 பேர்லாம் இருக்காங்க, அவங்க சரியாக அவங்க பேர்லாம் தெரியல. ஸோ அவரை வந்து கடைசி வரை யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு நட்பு எனக்கு சந்தானத்திட்ட பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்துக்கிறோம். படத்து நல்லா கல்லாக எழுதுறேன். யார் அவன்? ஐயே, அப்ப ஜெயிலர் 2 இப்படி ஒரு அழகான இடத்தை உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. I'll blow your head off if you don't tell me what's going on this island. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா. அப்படி தானப்பா சொல்லுவாங்க. ஐயோ, அது மிஸ்ட்ரி. ஐயோ, காமெடிலாம் கஷ்டப்பட நேரம் இல்லை, வாயா. இந்த ஹோட்டல்ல 3வது மாடிக்கு மட்டும் போகவே கூடாது. மரத்து மேல ஆந்த இருக்கா பாரு. இருக்குதுப்பா. கன்ஃபார்மா ஆர்ஆர் ஜானர் கூட தான் வந்திருக்கோம். ஜெசிகா அவ மறுபடியும் வந்துட்டான். என்னப்பா நடக்குதுங்க? நைட் டு டே டிரான்சிஷன் ஷாட் ப்ரோ. ஃபிளாஷ்பேக் உள்ள போறோம் ப்ரோ. யோ, ஃபிளாஷ்பேக் சொல்றதை ஏன் நிறுத்துற? சுகர் பேஷண்ட். சூப்பராக இருக்கு. What happened? குளிருது. Idiot. சோஜா பாஜா சோஜா ஆஜா சோஜா பாஜா சோஜா பாஜா சோஜா பாஜா. இந்த ஐலண்ட்ல எப்படி தப்பிக்கிறது? நீ ரிவ்யூ பண்ற தொழில விட்டுறேன்னு சொல்லு, நான் உன்னை உயிரோட விடுறேன். நம்ம ரிவ்யூ பண்றது விட்டு ரீல்ஸ் பண்ண போயிடலாம். யோடி மவுத் பண்ணி சுமாரியா இவள ஒரு ஹாலிவுட் போய் தோல் விட்டு போணுமா? அந்த பேயா நானு பாத்துறீங்க. சரிவா பிரசராவதப்பா. I've been waiting for someone like you, I guess. இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கறானப்பா. ஐயா ஐயா, அந்த பொண்ணை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறாரு ஐயா. ஐயோ, ட்ரீம் சாங் உள்ள போயிட போறாங்கப்பா. சீக்கிரம் வாப்பா. அப்பா அப்படிடா. ஏய் படத்தை எடுக்கும்போது நம்ம நடிச்சிருக்கலான்ட்டு அதை நினைக்கிறேன். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் கிஸ்ஸா. May 16 release. Super nice.
நல்லா இருக்கு, சூப்பராக நல்லா இருக்கு. இந்த ஒரு ப்ரொமோலே சாரி இந்த முன்னோட்டத்திலே ஓரளவு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து பெரிய ஹிட்டு, ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். அது ஒரு பேயினால இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் பேய் வந்துச்சுனால ஓகே வந்துட்டு போ, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, எதனால இங்கே வந்திருக்கு அப்படின்னு அந்த பேய்க்கு மேலே உள்ள மரியாதை போகிற அளவுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேய் படம் எடுத்துட்டாங்க. அதில் வந்து டிடி ரிட்டர்ன்ஸும் ஒன்ஸு பயங்கரமான ஒரு நல்ல திகிலாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடியும் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து முக்கிய காரணமே நம்ம லாரன்ஸ் சாரை தான் சொல்லி ஆகணும். அவர் எடுத்த படங்களும் நம்ம சுந்தர் சி அவர்கள் எடுத்த அந்த அரண்மனை இந்த செக்டரை பார்த்ததுக்கப்புறம் எந்த பேய் படம் பார்த்தாலும் போடா பாயாவது இதாவது அப்படிங்கிற அளவுக்கு தான், அந்த அளவுக்கு பேய் வந்து காமெடியாக்கி விட்டுட்டாங்க. ஸோ டிடி ரிட்டர்ன்ஸில் அந்த அளவுக்கு காமெடி கலந்து ஒரு நல்ல திகில் நிறைந்த ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக சூப்பராக கொண்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். May 16 வெளில வரும்போது பார்த்து என்ஜாய் பண்ண தான் போகிறோம். சந்தானத்தோட இந்த படம் கொஞ்சம் நல்லபடியாக அமையணும். ஏன்னா அவருக்கு பாவம் நிறைய பண்ணுறாரு, பட் இருந்தாலும் எதனாலும் தெரியல மக்கள் இன்னும் பெருசாக அவர் அங்கீகாரம் பண்ண முடியாமல் இருக்குது. அதுக்கு காரணம் சில காரணங்கள் இருந்தாலும் பார்க்கலாமே. சில நேரத்தில் சில படங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு அப்படியே ஒரு வேறு மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷனை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சந்தானமும் ஒரு விதிவிலக்கு இல்லை இல்லையா? ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் இந்த மொட்டராஜன் இருக்கட்டும், அவர் கூட இருக்கிறவங்க நிறைய பேரை வந்து அவர் யூஸ் பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் இருப்பாங்க, நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் கழட்டி விட்டுட்டு போடாடி அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதே காம்பினேஷனில் மொத்தமாக படம் பார்த்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல தீனியை கொடுத்து அவங்க கூட வச்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு குணம் அப்படின்னு தான் சொல்லி அவங்க பர்சனலாக. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சூப்பரான வீட்டில் திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். பாய்.